ஹலோ ஹேக்ஸ்பாட் யூசர்ஸ். நம்ம அந்த சீரீஸில் லினக்ஸ் பேசிக் கமெண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுற பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம சூடோ கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். நம்ம சூடோ கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, சில ஃபைல் ஃபோல்டர் டைரக்டரிக்குனா நமக்கு பெர்மிஷன் இருக்காது. அதனால் நம்ம சூப்பர்வைசராக இருக்கணும். அதுக்கு நம்ம சூடோ கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் சூப்பர்வைசராக இருந்தால் நம்ம சூடோ கமெண்ட் யூஸ் பண்ணவே தேவையில்லை. பட் நம்ம நார்மல் யூஸராக தான் நிறைய யூஸர் இருப்போம். முதல்ல நம்ம லினக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரூட் யூஸராக தான் டிஃபால்ட்டாக லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரிஸ்க்கு. நிறைய பேலோட் இப்போ நமக்கு ஏதாச்சும் நம்ம அட்டாக் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் போயிடும். நிறைய இன்ஃபர்மேஷன் ஈஸியாக கேதர் பண்ணலாம் சூப்பர்வைசராக இருந்தால். அதனால் லினக்ஸே இப்போ டிஃபால்ட்டாக நார்மல் யூஸராக தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நம்ம லாகின் பண்ணுறப்ப இப்போ நார்மல் யூஸராக தான் நம்ம லாகின் பண்ணுறோம். இப்போ நம்ம சூடோ கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். நீங்கள் சூடோ யூஸ் பண்ணுறதுக்கு sudoன்னு கொடுத்தா போதும். இப்போ ஆப்ட் இன்ஸ்டால் ஏதாச்சும் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோன்னா சூடோ கண்டிப்பாக தேவைப்படும். சூடோ ஃபுல் ஃபார்ம் பார்த்தோன்னா சூப்பர்யூசர் 2, அதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிற மாதிரி அர்த்தம். இப்போ நான் apt இன்ஸ்டால் கொடுத்து அந்த பேக்கேஜ் நேம் கொடுத்தோன்னா பெர்மிஷன் டினைட்னு வரும். இதே நம்ம சூடோ கொடுத்தோன்னா நமக்கு இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் நம்ம லினக்ஸ் டூல்ஸோட வீடியோஸ்லாம் பார்த்துருந்தா சில டூல்ஸ்லாம் நமக்கு கேட்கும், சூடோ யூசர் பாஸ்வேர்டு கேட்கும். அதுக்கு தான் நம்ம ரூட் யூஸராக இருக்கணும்னு சொல்கிறேன். நான் ரூட் யூஸராக இருந்தால் நமக்கு அந்த பாஸ்வேர்டு கேட்காது. சிலதுக்கு நமக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அந்த டூல். அதனால் நம்ம ரூட் யூஸராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நம்ம சில டூல் மட்டும் நம்ம லாகின் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டோன்னா இந்த பேக்கேஜை நமக்கு பெர்மிஷன் டினைட் வந்துச்சு, அறிவே ரூட் யூஸர் அந்த மாதிரி கேட்டுச்சு. இப்போ நம்ம சூடோ கொடுத்தோடனே பாஸ்வேர்டு கேட்டு இப்போ நமக்கு லோட் ஆகிடுச்சு. இப்போ ஒய் கொடுத்தா இன்ஸ்டால் ஆகிரும். இப்போ நான் இங்கே என் கொடுக்குறேன். நமக்கு அந்த பேக்கேஜ் தேவையில்லை. இப்போ இதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சில நம்ம டிவைஸ்லேயே நமக்கு இந்த டெஸ்க்டாப்லேயே நமக்கு நிறைய டைரக்டரிக்கெலாம் நமக்கு ரூட் யூஸராக இருக்கணும். இப்போ நான் இங்கே சிடி கொடுத்து இடிசின்னு கொடுக்குறேன். எல்எஸ் கொடுத்தோன்னா இங்கே நிறைய டைரக்டரிஸ் இருக்கும். இப்போ நம்ம இங்கே ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி பார்ப்போம். மேக் டைரக்டரி டூல்ஸ் வேணாம், ABCDE கொடுத்து என்ட்ரு கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள் பெர்மிஷன் டினைட். நம்ம இடிசியில் இந்த மாதிரி நார்மல் யூஸர் போய் க்ரியேட் பண்ணிட முடியாது. இந்த மாதிரி டைமில் நமக்கு சூடோ யூஸர் கண்டிப்பாக வேணும். சூப்பர் யூஸராக இருந்தால் தான் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் நிறைய டுட்டோரியல் வீடியோ பார்த்துட்டு நிறைய இந்த மாதிரி அந்த கமெண்ட் மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெர்மிஷன் டினைட் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் சூடோ மிஸ் பண்ணியிருப்பீங்க. அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி பெர்மிஷன் டினைட் வந்துச்சுன்னா உங்களுக்கு சூடோ யூஸராக இருக்கணும். இல்லைனா நீங்கள் அந்த ஃபைல் பெர்மிஷனாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஒரு ஃபைல் பெர்மிஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு. இப்போ நம்ம இங்கே ஒரு டைரக்டரி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சூடோ mkdir abcde அதே மாதிரி என்ட்ரு கொடுத்தேன்னா இப்போ க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நம்ம எட்லெஸ் கொடுத்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம டிலீட் பண்ணிடுவோம், தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம சூடோ யூஸராக இருந்தால் நமக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். அதே சமயம் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம டிவைஸ் அட்டாக் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு ஃபுல் அசஸ் போயிடும். அதனால் நம்ம எப்போயும் நார்மல் யூஸராக இருக்கிறது நல்லது. இப்போ நமக்கு சில கமெண்ட்ஸ் இப்போ வரிசையாக நமக்கு ரூட் பெர்மிஷனாக தேவைப்படுதுன்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு சூடோ போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அதனால் நம்ம பெர்மனண்ட்டாக இந்த டெர்மினல் இருக்க வரைக்கும் நம்ம ரூட் யூஸராக இருக்கணும்னா சூடோ கொடுத்து -s கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆயிரும். ரூட் எக்ஸ்போர்ட் இப்போ மாறிடுச்சு பாருங்கள், சின்ன எலும்பு கூட வந்துருச்சு. நல்லா இருக்குது. இப்போ நம்ம இங்கே பார்த்தோன்னா இங்கே ஹேஷ்ட்ரிக் வந்திருக்கும், ஹேஷ்டேக் கூட சொல்லலாம். இது இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சிம்பிள் வந்திருக்கு. இந்த சிம்பிளுக்கு அர்த்தம் என்னென்னா ரூட் யூஸர்னு அர்த்தம். இந்த சிம்பிள் வந்துருச்சுனாலே நீங்கள் ரூட் யூஸரில் இருக்கிறீங்க அர்த்தம். இப்போ நம்ம எந்த கமாண்ட் ரன் பண்ணாலும் நமக்கு அது சூப்பர் யூஸராக தான் போகும். இப்போ நான் இன்னொரு இங்கே டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வந்து நார்மல் யூஸர், இந்த டெர்மினல் இருக்கும், இந்த டெர்மினல் இருக்கும். இப்போ வித்தியாசம் இருக்குது. இது நார்மல் யூஸர், இது சூப்பர் யூஸர். இப்போ நான் இங்கே ஏபிடி இன்ஸ்டால்னு கொடுத்து விம்னு கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோடனே இது லோட் ஆயிடுச்சு. இதே நம்ம இங்கே ஏபிடி இன்ஸ்டால் விம்னு கொடுத்தா பாருங்கள், பெர்மிஷன் டினைடு. இந்த மாதிரி பெர்மனண்ட்டாக இந்த டெர்மினல் யூஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம பெர்மனண்ட்டாக ரூட் யூஸராக இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி சூடோ -s கொடுக்கலாம். இந்த டெர்மினல் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இது ரூட் யூஸராக இருக்கும். இந்த க்ளோஸ் பண்ணிட்டோன்னா ரூட் யூஸர் போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டெர்மினல் இருக்க வரைக்கும் தான் இருக்கும் இந்த ரூட் யூஸர். இந்த மாதிரி நம்ம சூடோ யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஃபைல், நிறைய பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம், நிறைய ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். நிறைய பெர்மிஷன் நமக்கு தேவைப்படும் சூடோ யூஸருக்கு. சூடோ யூஸராக இருந்தால் நமக்கு அட்வான்டேஜ் நிறையா இருக்கும், அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சூடோ கமாண்ட் பார்த்து யூஸ் பண்ணணும். சூடோ கமாண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது, அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள்.